எல்லோருக்கும் வணக்கங்க. மேகக்குட்டையிலிருந்து மல்லிகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாட்டு நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோமுங்க. இந்த நெல்லிக்காயெல்லாம் கிடைக்கிறதே அபூர்வம். இது நாட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயிலேயே சின்ன சைஸுங்க நாட்டு நெல்லிக்காய். இது வந்துங்க ரொம்ப மருத்துவ குணம் உடையது. இது வந்துங்க மூட்டு வலிக்கு, இன்னைக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த நெல்லிக்காயை இட்லி தட்டத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு இட்லி தட்டாக எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த தட்டத்தை மேலே வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய். இப்போ இந்த நெல்லிக்காய் கிடைச்சா நீங்கள் விரும்பி வாங்கி இப்படி சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இதில் சாதமும் கிளறி தரலாங்க. இப்போ நாம் ஆவியில் ஒரு 10 நிமிஷம் விடலாங்க, போதும் வெந்துக்கும். மூடி போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாங்க. வெந்துருச்சுங்க நல்லா. இதா அப்படியே தொல்லி விடுது வரும். நிறுத்திடலாங்க, அடுப்பு நிறுத்திடலாம். வடச்சட்டி வச்சு கடுகுமோ வெந்தயமோ வறுத்துக்கலாமுங்க. வெந்தயம் அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வலிய போட்டிருக்குதுங்க, பெரிய ஸ்பூன் அதில் வலிய போட்டிருக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றாதையே வறுக்க வேணுங்க. தனித்தனியாக வறுத்துக்க வேணும். சிம்மில் வச்சு தான் வறுத்துக்க வேணுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகி போயிடும். இப்போ நாட்டு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. ஊறுகாய் இந்த சீசனில் நம்ம வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு இப்படி எல்லாம் தொட்டுக்கலாங்க. சீக்கிரம் கருகி போயிடும், நம்ம எடுத்துக்க வேணுங்க. இப்போ கடுகும் அதே மாதிரிங்க ஒரு ஸ்பூன் வலி போட்டுமுங்க. சிம்மில் வச்சதை வறுத்துக்க வேணும், இல்லை சீக்கிரம் கருகிடுமுங்க. இதே போதுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுலேயே போதுங்க. பொரியுது பார்த்தீங்களா? நம்ம அம்மியில் நுணுக்கிக்கு வேலாமுங்க. அதுதான் நல்லா நைஸாக அரைவிடும். மிக்சியில் போட்டாவுங்க ரொம்ப சன்னமாக இருக்கிறதுக்கு ரொம்ப அரைவிடாது. நம்ம அம்மியில் நுணுக்கலாமுங்க. நல்லா நைஸாக அரை விட்டுருச்சுங்க. தூளாக ரொம்ப தூளாகிருச்சு, நல்லா இருக்குது, ரொம்ப நைஸாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க. இது கொட்டையை எடுத்துக்கலாங்க. இப்படின்னாவே வந்துடுங்க. இதான் நல்லா நைஸாக நல்லா வெந்துருச்சுங்க, மாவாட்டு வெந்துருச்சு. இந்த நெல்லிக்காய் பார்க்குறக்கே எவ்வளவு கலராக இருக்குது பாருங்க. ரோஸும் லைட் மஞ்சளும் சேர்ந்த மாதிரி. இந்த நெல்லிக்காய் கிடைச்சா எங்கே கிடைச்சாலும் நீங்கள் உபயோகப்படுத்திக்குங்க. பற்ற வச்சு வடச்சட்டி வச்சுருக்கிறோமுங்க. தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் செக்கில் ஆட்டிய எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெய் காஞ்சதையுமே ரொம்ப கருவிட்டோம்னா இது ரொம்ப தீஞ்சு போயிருங்க. மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கோம். காரம் அவங்கவுங்க காரத்துக்கு. நெல்லிக்காய்க்கான ஊறுகாய்க்கெல்லாம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நெல்லிக்காய் தொளிச்சு வச்சிருக்கிற நெல்லிக்காய் போட்டுக்கலாங்க. இப்படி செவசவன்னு இருக்க வேணுங்க. நல்லா கொஞ்சம் பெருசில் வச்சுக்கலாம். இதே நல்லா வெந்துருச்சுங்க. முதவே நெல்லிக்காய் கிடைக்கிறது அபூர்வமுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப காட்டு பகுதியில் தான் நிறையா கிடைக்கும்பாங்க. இது எப்படியோ நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே வச்சுருக்கோம், அதனால் இப்போ காய்க்குதுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பெருங்காய பொடி போட்டுக்கலாங்க. கடுகு வெந்தய பொடிங்க. இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆகுங்க, தாராளமாக போட்டிருக்கோம். போட்டுக்கலாங்க. கடுகு பொடி, வெந்தய பொடி, பெருங்காயம் எல்லாம் சேரும்போதுங்க ஊறுகாயில் ரொம்ப மணமாக இருக்குதுங்க. தனிப்பட்ட முறையில் இப்போ சாப்பிடாட்டியுமே ஊறுகாயாக செஞ்சு சாப்பிட்லாம், ஜூஸாக செஞ்சு குடிக்கலாங்க.
இப்போ மழை காலத்துக்கு அதுக்கும் ஊறுகாயாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்துங்க அடுப்பு நிறுத்திடலாங்க. இப்போ எண்ணெய் பாருங்க இவ்வளோ முதக்குவேன், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. எண்ணெய் வந்து இவ்வளோ எண்ணெய் இவ்வளோ இப்படி இருக்க வேணுங்க. அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்குது. நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. நாட்டு நெல்லிக்காய் இது வந்துங்க பெரிய நெல்லிக்காயோட சேர்ந்தது தானுங்க. இப்போ இது வந்து நாட்டு நெல்லிக்காய் சின்ன ரகம். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.